வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கிற மாடல் 4 டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்குள்ளாடி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து புரியும். ஸோ மாடல் 4 எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம படித்தோம், காஸ்ட் ப்ரைஸ் படிச்சிருக்கோம், செல்லிங் ப்ரைஸு, அதுக்கப்புறம் என்ன வரும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். இது நம்ம படித்தோம், சரியா? சரி, எனக்கு இந்த இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அடிஷ்னலாக காஸ்ட் ப்ரைஸ் கூட இன்னொன்று படிக்க போறோம், சரியா? என்ன படிக்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பைக் வாங்குறேன். ஒரு பைக் வந்து நான் வந்து ஒரு 5000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பைக் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம். வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரீயூஸ்க்காக வாங்குறோம். ரீயூஸ் பண்ணதான் நம்ம வாங்குறோம், சரியா? செகண்ட்ஸ்ல வாங்குறோம். அப்போ நமக்கு கன்வீனியன்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டர் பண்ணுவோம், சரியா? நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஆல்டர் பண்ணுறேன், அந்த பைக் ஆல்டர் பண்ணுறேன். ஒரு 3000 கொடுத்து என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி சீட் கவர் மாத்திரேன், கண்ணாடி மாத்திரம், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஆல்டர் பண்ணுறேன். ஆல்டர் பண்ணிட்டு இப்போ நான் அந்த பைக்கை ஓட்டி பார்க்க, எனக்கு வந்து பைக் வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல, அதை நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன், சரியா? என் பைக்கோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 3000. நான் ஆல்டர் பண்ணது எவ்வளவு, 3000. இது வந்து என்னது எக்ஸ்ட்ரா. என் பைக்கோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5000. நான் ஆல்டர் பண்ணது வந்து எவ்வளவு, 3000 நான் எக்ஸ்ட்ரா ஆல்டர் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, என் பைக்கை விற்க போறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, பைக்கை நம்ம எவ்வளோ ஒரு பைக் விற்போம், நான் 5000 வாங்கினப்பா அப்படின்னு ஒரு 6000 லாபம், ஒரு 1000 லாபம் வச்சு 6000 நம்ம விற்போமா? இல்லை, நான் 5000 பைக் வாங்கினேன், ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன், 3000 செலவு பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆச்சு, 8000 ஆச்சு. நான் ஒரு 1000 லாபம் வச்சு என்ன பண்ணுவேன், 9000 என்ன பண்ணுறேன், சேல் பண்ணுறேன். இந்த கண்டிஷனுக்கு வருவோமா? ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ண பைசாவை சேர்த்து அதையும் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம், லாபம் வச்சு விற்போம். அப்படி லாபம் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா செலவு பண்ண அமௌண்ட்டு சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் விற்போமே தவிர, காஸ்ட் ப்ரைஸ்க்கு யாருமே விற்க மாட்டோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு இந்த மாடல் 4ல வந்து என்ன ஆகும், அப்ளை ஆகும். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் கூட நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்காண்டி எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் செலவு பண்ணமோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடுவோம், சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நியூ காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். சொல்றது புரியுதா? ஸோ ஆல்ரெடி ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், பைக் வாங்கினதோ, இல்லை வீடு வாங்கினதோ, இல்லை கார் வாங்கினதோ, ஏதாவது ஒரு இது காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் செலவு பண்ணீங்களோ, என்னெல்லாம் அந்த அந்த பொருளுக்காக, இல்லை அந்த பொருளை விற்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணீங்களோ எல்லாம் இதில் போயிடும். இந்த காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் ஆகி நமக்கு என்ன கிடைச்சிடும், நியூ காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த நியூ காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் என்ன எடுப்பீங்க, அதே மாதிரி 100% எடுப்பீங்க. ஸோ ப்ராஃபிட்டாக லாஸாக நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் அஸ் யூஸ்வல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அந்த கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man bought an old bicycle for 1500. He spends rupees 500 on its repair and sells it for rupees 1800. Find the percentage of his loss. சரியா? ஒரு ஆளு 1500 ரூபாய்க்கு என்ன பண்றாரு, பைக் வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்றாரு, ரிப்பேர் பாக்குறாரு. திரும்ப என்ன பண்றாரு, அவரு 1800 ரூபாய்க்கு என்ன பண்றாரு, விற்கிறாரு. அப்படின்னா லாஸா, எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் கேட்கிறாங்க, கண்டிப்பா லாஸ் தானே. ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு ரூபாய், 1500 ரூபாய். ஸோ எக்ஸ்ட்ரா அவர் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு, 500 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அப்ப நமக்கு நியூ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளவு இருக்கும், 2000 இருக்கும், சரியா? ஆனா இப்ப அவர் எவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காரு, 1800 ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டாரு, சேல் பண்ணிட்டாரு. அப்ப எவ்வளவு லாஸ் சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, 2000 அப்படிங்கிறது 100% அப்படின்னா இந்த 1800 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் நீங்க என்ன பண்ணுவீங்க, கால்குலேட் பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 2000 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 1800, சரியா? அது 2 0 என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸோ இந்த 0 கட் ஆயிரும். ஸோ 1 2 9 18. அப்போ 9 இன்ட்டு 10 எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 90% கிடைச்சிரும். அப்போ இந்த 1800 எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு, 90%, சரியா? எவ்வளோ பெர்சன்டேஜ் நமக்கு, 90%, சரியா? அப்போ 2000ங்கிறது 100%, 1800ங்கிறது 90%. அப்போ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு நமக்கு, 10% லாஸ் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏவை நம்ம என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம், சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ராஜா bought a motorcycle for rupees 36,000 and bought some extra fittings to make it perfect and good looking. சரியா? He sold the bike at a profit of 10% and he got rupees 44,000. How much did he spend to buy the extra fittings made for the motorcycle? சரியா?
கவனிங்க, ராஜா வந்து ஒரு பைக்கை 36,000 ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. அதை எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்றாரு, 44,000 ரூபாய் சேல் பண்றாரு. இது கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து இவங்க எவ்வளவு ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம வந்து இந்த செல்லிங் பிரைஸ் இருக்குல்ல, இது வந்து எத்தனை சதவீத லாபத்துக்கு வித்துருக்காங்க, அவங்க 10% லாபத்துக்கு வித்துருக்காங்க. அப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம், 110% வந்து என்ன போட்டுருவீங்க, நீங்க 44,000 ரூபாய் போட்டுருவீங்க. சரியா? அப்ப நியூ காஸ்ட் பிரைஸ் நமக்கு என்ன இருக்கும், 100% இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், கால்குலேட் பண்ணுவோம். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 110 into x is equal to 100 into 44,000 போடுவீங்க. சரியா? அப்ப இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஒரு 11 11 4 11 44. அப்போ நம்ம எவ்வளோ இருக்கும், 400 இருக்கும். சரியா? அப்போ 400 அந்த 2 ஜீரோ படிக்கிறவங்க எவ்வளோ ஆயிரும், 40,000 ஆயிரும். ஸோ இந்த 40,000 தான் வந்து என்னது, நியூ காஸ்ட் பிரைஸ். அப்போ நியூ காஸ்ட் பிரைஸ் வந்து நமக்கு 40,000 ரூபாய் தெரியும். ஸோ அதோட ஓல்ட் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 36,000 ரூபாய். சரியா? அதான் 36,000 ரூபாய் பைக் வாங்கியிருக்காரு. அப்போ 36,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி 4,000 ரூபாய் என்ன பண்ணியிருப்பாரு, அவரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருப்பாரு. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ, நியூ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 40,000 ஆகும். அப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது எவ்வளோ ரூபாய், 4,000 ரூபாய். அப்போ 40,000 ரூபாய் 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அது எவ்வளோ ரூபாய் ஆயிரும், 40,000 ரூபாய். இதுல 10% லாபம்னா எவ்வளவு, 4,000 ரூபாய். அப்போ 44,000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருப்பாரு, அந்த இதை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ஆப்ஷன் சி நமக்கு கிடைக்கும். சொல்ற புரியுதா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Anbarasan purchased a house for rupees 17,75,000 and spent 1,25,000 on its interior decoration. He sold the house to make a profit of 20%. Find the selling price of the house. சரியா? அப்ப இங்கே அதே மாதிரி தான் காஸ்ட் பிரைஸ் வந்து 17,75,000 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, 1,25,000 செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு நியூ காஸ்ட் பிரைஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 0 0 0 5 10 0 மீதம் 1 7 8 2 10 0 மீதம் 1 7 8 9 1 19 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஸோ நியூ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 19 லட்சம் ரூபாய். அப்போ 100% வந்து எவ்வளவு ரூபாய், 19 லட்சம். அப்போ 120% என்ன நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 100 into x is equal to 19 லட்சம் இன்ட்டு என்ன பண்ணுவீங்க, 120. அப்போ 2 ஜீரோவும் நமக்கு இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ என்ன ஆயிரும், கட் ஆயிரும். சரியா? வேற எதுவுமே நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ 19 into 12. அப்போ 9 2 18 ஓர் 1 1 ஓர் 2 ஓர் 9 9. அப்போ 8 9 10 12 2 இது 1 2 2 8 வருதா. ஸோ 2 2 8 நம்ம இதை சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு எத்தனை ஜீரோ வந்துடும், 5 ஜீரோ வந்துடும். சரியா? ஸோ இதுதான் நமக்கு என்னதான் இருக்கும், அதனோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ₹60,000 ஃபார் ரீமாடலிங் ஹவுஸ், அமாக் சோல்ட் a house at a profit of 20%. அதாவது ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ₹60,000 ஃபார் ரீமாடலிங் ஹவுஸ், அதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது வந்து எவ்வளோவா, 60,000. அமாக் சோல்ட் a house at a profit of 20%. சரியா? If the selling price was 42 lakhs, how much did she spend to buy the house? சரி, அப்போ எவ்வளோ ரூபா கொடுத்து அந்த வீட்டை வாங்கியிருப்பாரு, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா, 42 lakhs. சரியா? அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 42 lakhs. அது வந்து எவ்வளவு, 20% ப்ராஃபிட்ல விற்கிறாங்க. அப்போ 120% தான் நமக்கு எவ்வளவு, 42 lakhs. அப்போ 4,200 420 4,200 42,000 4,20,000 42,000. அப்படி முடியல ஓடா போட்டுக்கோங்க. நம்ம 5 ஜீரோ போடணும். சரியா? இல்லை நீங்க என்ன பண்ணுவீங்க, 100% என்னன்னு என்ன பண்ணிக்கோங்க, கால்குலேட் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 120 into x is equal to 42 lakhs இன்ட்டு என்ன போடுவீங்க, 100 போடுவீங்க. அப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6 2 12
டைரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். சரி வேணாம், ஆரெண்டாவே பண்ணுங்க. ஸோ 2 4 1 2 0 0 0 0 போட்டுருவீங்க. சரியா? அது நீங்கள் 6ஆல் நீங்கள் திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 2 6. ஸோ 1 2 0 2 10. அடுத்து என்ன பண்ணுவீங்க? 3 0 போடுவீங்க. திரும்ப 3ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 9 இது 1 5 15 0 0 0 35,000. சரியா? அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 35,000 கிடைக்கும். 35 lakhs. சரியா? ஸோ இந்த 35 lakhsங்கிறது என்னது? காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நியூ காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க 60,000 என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்காங்க ரீமாடலுக்காக. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? இதில் 60,000 கழிச்சாச்சு அப்படின்னா அந்த ஓல்டு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அப்படி தானே? அப்போ 34,40,000 இருக்கும். சரி, ஆப்ஷன் சி நம்ம என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் 6ஆல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆல் நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியாகவே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எடுக்கலாம். நான் வந்து சின்ன நம்பர்லேருந்து கேன்சல் பண்ணனால எனக்கு 2-3 ஸ்டெப் என்னாச்சு போச்சு. சரியா? ஸோ இதில் 5th கொஸ்டின் பாருங்க. ஜெயக்குமார் bought a flat land in the outskirts of the city for ₹21 lakh. He built a wall around for which he spent ₹1,45,000. And then he wants to sell it at ₹25 lakh by making advertisement in the newspaper which cost him ₹5,000. சரியா? அதாவது ஒரு வீட்டை வந்து 21 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றாரு? அவரு வாங்குறாரு. வாங்கி அதுக்கு என்ன பண்றாரு? 1,45,000 ரூபாய்க்கு என்ன பண்றாரு? வேலி போடுறாரு. 1,45,000 ரூபாய்க்கு வேலி போடுறாரு. அந்த வீட்டை விற்கிறதுக்கு 5,000 ரூபாய் என்ன பண்றாரு? அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு. அப்ப இது எல்லாமே எது கூட ஆயிரும்? அந்த வீட்டோட நியூ காஸ்ட் ப்ரைஸ் கூட நம்ம என்ன ஆயிரும்? ஆட் ஆயிரும். அப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 0 0 5 5 10க்கு 0 மீத 1 4 1 5 2 2. ஸோ 22,50,000 வந்து என்னது? அந்த வீட்டோட காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? 100% எடுப்போம். அப்போ 22,50,000 வந்து 100% அப்படின்னா அதோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 25 லட்சம். ஸோ 25 லட்சம் வந்து எத்தனை சதவீதம் நீங்கள் என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போது 22,50,000 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 25 லட்சம். சரியா? அப்போது இந்த 5 0வையும் இல்லை இந்த 4 0வையும் இந்த 4 0 என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். ஸோ 9 25 125 10 25 250. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் சிக்கல் நமக்கு என்ன கிடைக்கும்? 1000/9 கிடைக்கும். சரியா? ஸோ இதோட வேல்யூ இந்த 25 லட்சத்தோட வேல்யூ வந்து எவ்வளவு? 1000/9%. சரியா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் எடுப்போம். அப்படிதான் பர்சன்டேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை ப்ராஃபிட் தான் இருக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் பெரிய வேல்யூவாக இருக்கும். ஸோ 1000/9 என்ன பண்ணுங்க? 100 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்படி என்ன பண்ணுவீங்க? இங்கே 1 போடுவீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 1000 - 900/9. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 100/9 கிடைக்கும். ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃபேக்ஸில் இருக்குதா? அப்போ 100ல் எத்தனை 9 இருக்கும்? எத்தனை 9 இருக்கும்? 11 9 இருக்கும். 11 9 99. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1/9. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 11 1/9 இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த மாடல்ஸை நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம வீடியோ என்ன பண்ணிக்கோங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.